ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சன்ல பண்ணைக்கீரை கூட்டு தான் பார்க்க போறோம். ஒரு கிண்ணத்துல ஒரு கரண்டி துவரம்பருப்பு, 15 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, 2 தக்காளி பழம் நறுக்குனது, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பண்ணைக்கீரை இதெல்லாம் சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு பிளேட் போட்டு மூடி குக்கர்ல வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வரணும். இந்த கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்து ஒரு அப்பளம் தொட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வேணானே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்களும். இப்போ இதை நல்லா வெந்துட்டு இதை நம்ம வந்து கிண்ணம் சின்னதாக இருந்தனால நான் குக்கருக்கே மாற்றிட்டேன். நம்மளுக்கு கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம மத்து இல்லைன்னா நம்ம மிக்சி ஜாரில் கூட ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ இதை நல்லா கடைஞ்சி வச்சு இதில் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயோ மிளகா பொடியோ எதுவுமே சேர்க்கல. பட்டை மிளகா மட்டும்தான் தாளிச்சு கொட்ட போகிறோம். அந்த காரமே இதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்டை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் விட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, நான் 4 பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன், பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த கீரை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.